ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் எங்களால் போக முடியல கோல்டு இருந்ததுனால. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எங்களுக்காக செஞ்ச புட்டு கடலைக்கறியை ராப்பிடோவில் போட்டு அனுப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் சுட சுட சாப்பிட ஆரம்பித்தோம். விதவிதமான புட்டுங்க, கேழ்வரகு புட்டு, கோதுமை புட்டு, அப்புறம் நார்மலா செய்கிற புட்டு, இதெல்லாம் 3 விதமான புட்டு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. அப்புறம் சாப்பிட்டுட்டு சரி மதியானம் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது 2 பேருக்கும் முடியல. அதனால கடைக்கே முடியலன்னு சொல்லி சிக்கன் மட்டும் எங்கள் அம்மாவை வாங்கிட்டு வர சொல்லிட்டு, சரி சிக்கன் கிரேவி பண்ணலாம். அப்புறம் சாம்பார் பண்ணலாம். சாம்பாருக்கு எந்த காயும் இல்லை, வெறும் சாம்பார் மட்டும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, வெறும் பருப்பை போட்டு தாளித்து ஒரு சாம்பார் வச்சுட்டேன் கடகடன்னு. அதுக்கப்புறம் அரிசியும் ஊற போட்டிருந்தேன். அரிசி ஊறிடுச்சு, இப்போ ரைஸும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். கடகடன்னு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் புளி அதில் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டு சாம்பாரும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து மாற்றி மாற்றி தான் ஹெல்ப் பண்ணி சமைக்க ஆரம்பித்தோம். சரி சிக்கன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சாம்பாரை ரெடி பண்ணிவிட்டு சிக்கனுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நான் கட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எப்போவுமே நிறையா அரைச்சி வச்சுருவேன். அதனால் வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி 2 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி ஒரு சிக்கன் கிரேவி பண்ணிட்டேன். எப்படா சமையலை முடிப்போம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா பயங்கர வெயில் வந்துச்சுல்ல, கிச்சனில் நிற்கவே முடியல. சரி சீக்கிரம் சமைச்சிட்டு கடகடன்னு அதுக்கப்புறமா நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சிக்கன் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் போட்டுட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதாவது எல்லாம் சேர்ந்து அரைச்ச மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள், அப்புறம் சால்ட். இதை மட்டும் தான் நான் நார்மலாக செய்கிற சிக்கன் கிரேவிக்கு போடுவேன். செஞ்சு முடிச்சுட்டு சமையல் இன்னைக்கு இந்த சமையல் தான். சாம்பார், அதுக்கப்புறம் ரைஸு, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் நேற்று வச்ச லெஃப்ட் ஓவர் மீன் குழம்பு கொஞ்சம் இருந்தது. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். அடுத்தது நான் என்னெல்லாம் பண்ணேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். காய்கறி எல்லாம் வாங்க போனோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். பாய்.